பாஸ்ட் ப்ரெசென்ட்னு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. இது பார்த்துட்டு கண்டுபிடிக்கணும்னா பெரிய கஷ்டம் தான். அந்த வகையில் வந்து ஸ்க்ரீன் பிளே சுத்தமாக ஒன்றும் இல்லை. அதுக்கு மார்க் ஏதாவது போடுவீங்களான்னு கேட்டால் 0 தான். முயற்சி எடுக்கிறது தப்பு இல்லை, அந்த முயற்சியை சரியான விதத்தில் எடுக்கணும். இவங்க ஓவர் பில்டப் தான். இது என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தேவையே இல்லை. இதில் என்ன பிரச்சனைனா அடுத்த பதட்டம் வேற இருக்குங்க. முதல் பார்ட் அப்படின்ட்டாங்க, அடுத்து 2வது பார்ட் வேற இருக்கு. கடைசியில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வேறு வச்சுட்டாங்க. ஒரு பெரிய ஹீரோ வேற வந்துட்டார். அவர் செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ண போறான்னு தெரியல. அவர் கேரக்டர் உள்ள நுழையும் போதே கேவலமான கேரக்டராக காட்டுறாங்க. பாரு அவர் தான் பாபி ரியோல், இந்த வந்தார்ல, இந்த அந்த இருக்கார்ல அப்படின்னு நீங்கள் சொல்லணும் கேரக்டர் செஷனை. அந்த மாதிரி இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அவரும் அப்பப்போ வராரு, திடீர்னு காண போயிடுறாரு, அப்புறம் திருப்பி வராரு. அவர் வந்திருக்காரா? ஆமாம் வந்திருக்கா, தான் நிற்கிறாருல அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி அவரை பயன்படுத்தியிருக்காங்க தவிர மற்றபடி அவருக்கு தனி ஒரு பெரிய விஷயத்தை யூஸ் பண்ணலை. ஆனால் என்னன்னா சூர்யா பயங்கர மெனக்கெட்டிருக்காருங்க. ரொம்ப உழைச்சிருக்காரு, உடம்பெல்லாம் பயங்கரமாக ஏற்றி இறக்கியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கதையில் கவனம் செலுத்தலைன்னா ஏற்கனவே 2 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. 2.5 வருஷம் இதே மாதிரி இருந்தார் வச்சிங்களேன், ரொம்ப கஷ்டம். ஒன் இண்டியா ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, கங்குவா படம் பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக சினிமா விமர்சகர், ஜேர்னலிஸ்ட் அண்ட் கோடங்கி அப்ரஹாம் சார் இணைஞ்சிருக்காங்க. பேசலாமாங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். கங்குவா படம் வரதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த ட்ரெய்லராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், இல்லை படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் அந்த படத்தில் நடித்த நடிகர்கள், தயாரிப்பாளர் எல்லாரும் பேசும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுச்சு. அந்த எதிர்பார்ப்பை இன்னைக்கு பூர்த்தி செஞ்சிருக்கா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்? ஆக்சுவலாக என்னென்னா, இந்த படத்தை வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து விஷுவல் ட்ரீட்டாக பார்க்கலாம். இன்னொன்று வந்து வழக்கம் போல் ஒரு ஒரு ஹீரோவுக்கான ஒரு கதை எழுதியிருப்பாங்க, ஒரு படமாக பார்க்கலாமா அப்படின்னா 2 பார்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அந்த படத்தில். ஆனால் என்னென்னா அதில் ஒரு பார்ட்டை தேடணும், ஒரு பார்ட் இருக்குது. அந்த தேட வேண்டிய பார்ட் என்னென்னா கதை தேடணும். அது தேடினாலும் கிடைக்காது உங்களுக்குன்னு வச்சிங்களேன். பட் விஷுவல் ட்ரீட்டு நல்லாவே இருக்குது. ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி, ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி. ஏன்னா முதல்ல நம்ம வந்து இந்த மாதிரி முயற்சிக்கே நம்ம பாராட்டணும். அது வந்து நம்ம எல்லா படத்துலையும் ஃப்ளாஸ் இருக்கும், எல்லா படத்துலையும் தப்பு இருக்கும், நிறைய குறைகள் இருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முயற்சி, அதாவது என்னென்னா, இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் ப்ளஸ் இப்போ ஃபேண்டசியும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக ஒரு விஷயம் கொடுக்கணுன்னு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கல்ல. இந்த முயற்சியில் கேமராமேனோட ஒர்க்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்பெஷல் எஃபெக்டோட அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட வேலை இருக்குல்ல. ஒரு காட்டுவாசிங்க எப்படி இருப்பாங்க, அந்த காலத்து மனிதர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும், அவங்களுடைய உடையில் ஆரம்பித்து அவங்க போட்டிருக்கிற நகை, அந்த விஷயங்கள் ஆரம்பித்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஒருத்தருக்கும் பொருந்து. யாரையும் அந்த முகம் தெரில. சூர்யாவே நம்ம இது சூர்யா தான் நீங்கள் சொன்னால் தான் கண்டுபிடிப்பீங்க. அது மாதிரி ஒரு கேரக்டரும் பாபி இதில் நமக்கு வந்து அடையாளம் தெரிஞ்ச ஆட்கள் ஒரு 4-5 பேர் தெரியும். இப்போ கூடவே பார்த்து பழகினவங்க மட்டும்தான் முகம் தெரியுதே தவிர அது கூட நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்கள. மற்றபடி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அடையாளம் அதில். அதெல்லாம் ரொம்ப நல்லா பிரமாதம் பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷன்ஸ் மிரட்டலான லொக்கேஷன்ஸ் எல்லாமே. சண்டையும் புதுசாக இருக்குது, இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு சண்டை நல்லா பண்ணி. இதெல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, இவ்வளவு எஃபர்ட் போட்டவங்க ஒரு முக்கியமான விஷயத்தில் கோட்டை விட்டாங்களோன்னு தோணுது. அது என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு படம் வெற்றி பெறணும்னா வெறும் விஷுவல் ட்ரீட்லேயே ஜெயிக்காது. இல்லைனா வந்து ஒரு மியூசிக்கில் மட்டுமே படம் ஓடிடாது. இல்லை அதில் நடிக்கிற நடிகர்களுடைய முகம் தெரிஞ்சால் மட்டும் படம் ஓடிடாதுங்க. கதை இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும். இதில் கதையும் இல்லை, கண்டென்ட்டும் இல்லை. என்ன எங்கே போகுது அப்படின்னே நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்கேயோ போயிட்டுருக்கு, எங்கே போகுதுன்னே தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேற எங்கேயோ செகண்ட் ஹாஃப் பயணப்படுது. கதையில் நாட் அப்படின்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு ஒரு குவிஸ் போட்டி வைக்கலாம். இதில் இந்த படத்தில் என்ன கதை இருக்குது கண்டுபிடித்தவர்களுக்கு பரிசு தரப்படும். அதுவும் கங்குவா படம் 2 டிக்கெட் ஃப்ரீ அப்படின்னு போட்டால் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது கதை. படம் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன், அந்த மாதிரி சின்ன பசங்களுடைய மைண்டில் வந்து ஏதோ அவங்களுடைய மூளையில் ஏதோ ஒரு விஷயத்தை செட் பண்ணி ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அந்த சின்ன பசங்களை மரபணு மாற்றுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதில் ஒரு குட்டி பையன் தப்பிச்சிடுறான் அங்கேருந்து. அவனை தேடி போகிறாங்க எல்லாருமே, பயங்கரமாக தேடி பிடிக்க போகிறாங்க. அதுலேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த குட்டி பையனை சூர்யா வந்து காப்பாற்றுறாரு. அவர் காப்பாற்றினாரா இல்லையான்றது. இந்த குட்டி பையனுக்கும் சூர்யாவுக்குமான ஒரு பாண்டிங்
இப்போ கரண்ட்லேயும் இருக்குது, 2024லேயும் இருக்குது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா அது போது ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு காட்டுவாசியாக அந்த காலத்து ஆதி காலத்து மனிதர்களையும் ஒரு குட்டி பையன் இருக்கான். அங்கே சூர்யா இருக்கார். அவருக்கும் குட்டி பையனுக்கும் என்ன மாதிரி கனெக்ஷன், ஏன் அந்த குட்டி பையனை அவர் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு அப்படின்லாம் இருக்குல்ல. இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பாஸ்ட் ப்ரெசண்ட்னு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. இது பார்த்துட்டு கண்டுபிடிக்கணும்னா பெரிய கஷ்டம் தான். அந்த வகையில் வந்து ஸ்க்ரீன் பிளே சுத்தமாக ஒன்றும் இல்லை. அதுக்கு மார்க் ஏதாவது போடுவீங்களான்னு கேட்டால் 0 தான், ஒன்றுமே கிடையாது. கதைக்கும் ஒன்றும் மார்க்கே கிடையாது. ஆனால் உழைச்சிருக்காங்க. இந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை நம்ம தரணும். பட் உழைப்பு மட்டுமே மரியாதை கொடுத்து பிரயோஜனமே இல்லையே. அது என்ன சொல்லுவாங்களா, நல்ல டாக்டருங்க, ஒரு ஆப்ரேஷன் கைராசி டாக்டருங்க, ஆப்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ் தான் வாங்கல்ல, ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஆனால் பேஷண்ட் செத்து போயிட்டார். அது மாதிரி தான். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவும் சொல்லியிருந்தாரு, இந்த படம் 2000 கோடி வரைக்கும் வசூல் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வேட்டையன் படத்தோட ஏங்க வரலை, தள்ளி போச்சு அப்படின்னும் போதும் வேட்டையனோட வந்தால் படத்துக்கான வசூல் பாதிக்கும், தனியாக வந்ததுன்னா இன்னும் அதிகமான வசூல் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆடியோ லான்ச்சில் சூர்யாவும் இண்டஸ்ட்ரியே வந்து படத்தை வாய்ப்புலேருந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கான வசூலை இந்த படம் பெறுமா? 2000 கோடி வரைக்கும் வசூல் வாய்ப்புலேருந்து தான் பார்த்தாங்க எல்லாருமே. ஏன் பார்த்தாங்கன்னா, ஏன்டா இது பருத்தி மூட குடோன்லேயே இருந்திருக்கலாமேன்ற மாதிரி ஒரு டைலாக் வரும்ல, அந்த மாதிரி வந்து என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஜானருக்குள்ளே போனோம்னா கதை நம்மளை வந்து நீங்கள் வந்து நகர விடக்கூடாது, கதைக்குள்ளே நம்ம ட்ராவல் ஆகிடணும். ஆனால் எல்லாம் முயற்சி எடுத்திருக்காங்களே, கதை எங்கடான்னு அதை தேடி ஓடுறதுக்கு உள்ளே நம்ம போயிட்டே இருக்கோம்ல. அந்த வகையில் அவர் சொன்னது உண்மைதான். நம்ம வாய்ப்புலம் தான் தேடிக்கிட்டே இருந்தோம், கிடைக்குமான்னு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி 2000 கோடி இல்லை, இது அதை விட கூட அதிகமாக கூட வரட்டும், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது தப்பு கிடையாதுங்க. அதுக்கு மெனக்கட்டணும், ஒர்க் பண்ணணும். நான் அதை சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து சின்ன பையன் மண்டைக்குள்ளே ஒரு விஷயத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதே விஷயத்த நம்ம டேரக்டரை ட்ரை பண்ணியிருந்துருக்கணும். அவர் என்ன மண்டைக்குள்ளே யோசித்து வச்சிருக்காருன்னு தெரியலையே நமக்கு. முயற்சி எடுக்கிறது தப்பு இல்லை, அந்த முயற்சியை சரியான விதத்தில் எடுக்கணும். இவங்க ஓவர் பில்டப் தான். இது என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தேவையே இல்லை. இவ்வளோ சொன்னாங்கல்ல இவங்க. இப்போ நம்ம கூட அந்த படம் வெளிவரதுக்கு முன்னாடி இந்த படத்தை பயங்கரமாக பாராட்டணும், போகிற இடங்கள்லாம் நல்லா தான் பேசணும், இப்போவும் நல்லா தான் பேசுகிறோம். ஆனால் என்னன்னா, நீங்கள் உங்கள் உழைப்புக்கும் மரியாதை கொடுக்கணும்னா நீங்கள் உழைக்கிறது சரியான இடத்துல உழைக்கணும்ல. இங்கே விளை நிலத்தில் நீங்கள் வந்து சரியான விஷயத்த பண்ணாதான் அது விளைச்சல் எடுக்க முடியும். நீங்கள் விளையாத ஒரு இடத்துல கொண்டு போய் நான் வந்து விதை நெல்லை போட்டேன்னா, பாறையில் தூக்கி போட்டிங்கன்னா முளைக்குமா? அது முளைக்காது. அப்போ உங்களுக்கு வருமானம் கிடைக்காது. திரும்ப நீங்கள் போட்டதே தப்பான இடத்துல போட்டுருங்க. வேட்டையனோடு வந்திருந்தாவது அட்லீஸ்ட் வேட்டையனோடு சேர்த்து நாங்கள் வந்தோம், அதனால் எங்களுக்கு கம்மி ஆயிடுச்சு ஏதோ சொல்லி தப்பிக்க முடியும். இப்போ தனியாக வந்திருக்கீங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிட்டு இருக்க அமரனை எடுக்க மாட்டாங்க. எல்லா தியேட்டருக்காரங்களும் அமரன் தான் போடுவாங்க. லப்பர் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, அதையும் மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. இவங்க வந்து சொன்னது என்னென்னா 11,500 ஸ்க்ரீன் மேலே வேர்ல்டு வைட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்றாங்க. தப்பே கிடையாது, எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்துச்சு கன்னடத்துலேருந்து. அது பேன் இண்டியா ஃபிலிம், இதே மாதிரி பேன் இண்டியா ஃபிலிமாக வந்துச்சு. தமிழில் அந்த டைம் பீஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு. பீஸ்ட் வந்து பெரிய ஹீரோவோட படம், விஜய் படம்னு சொன்னோன்னா இங்கே இருக்கிற 70% தேட்டர்ஸ் வந்து பீஸ்ட் தான் கொடுத்தாங்க. கேஜிஎஃப் வந்து 30% தான் கொடுத்தாங்க. தேட்டர்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரே ஷோ தாங்க, ஒரு ஷோ. 2வது ஷோலேயே தேட்டருக்காரங்களே முடிவு பண்ணிட்டாங்க பீஸ்ட்டை விட கேஜிஎஃப் நல்லா இருக்குன்னு. அப்படியே தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஒன் ஃபைன் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம், ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா 70% தியேட்டர்ஸ் ஆக்குபை பண்ணது கேஜிஎஃப். பீஸ்ட் 30% குறைஞ்சிருச்சு. இதுதான் யதார்த்தம். கலை யதார்த்தம் என்னவா இருக்கும்னா, நீங்கள் படம் பார்த்தோன்னா முடிவு பண்ணிடுவீங்க, இந்த படத்தை பார்க்கலாமா, இந்த படம் வந்து போகுமா, தொடர்ந்து பெரிய சக்ஸஸ் கிடைக்குமானா. கங்குவா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், அந்த அளவுக்கு ரெவென்யூ வந்து எடுக்குமான்றது பெரிய சந்தேகம். இவங்க பேசுகிற பேச்சுக்கு அளவு கூட படத்தில் இல்லை. ஏன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. அந்த டைலாக்கும் விளங்கலை. தமிழில் பேசுகிறாங்க, கீழே தமிழில் சப்டைட்டில் போடுறாங்க. எனக்கு இது சொன்னோன்னா நான் அரசியல் ரிப்போர்ட்டர்லாம் இருந்தேன். மூப்பனார்னு ஒரு பெரிய கட்சி தலைவர் இருந்தார், தெரியல உங்களுக்கு, தமாகாவுடைய தலைவராக இருந்தார். அவர் தமிழில் தான் பேசுவார், இன்டர்வியூ கொடுப்பார். நாங்கள் எல்லாம் உட்காந்துருப்போம், அவர் இன்டர்வியூ கொடுப்பார் தமிழில் பேசிகிட்டு இருப்பார். பேசி முடிச்ச பிறகு நீங்கள் டிவியில் போடுவாங்க, தனியார் தொலைக்காட்சியில் சன் டிவிலலாம் போட்டாங்கன்னா கீழே அவர் என்ன பேசுகிறாரோ தமிழில் சப்டைட்டில் போட்டுட்ருப்பான். ஏன்னா அவர் பேசுகிறது புரியாது. ஏன் புரியாதுன்னா, அவர் நிறைய பாக்கு போடுவார், அதிகமாக பாக்கு போட்டு அவர் தமிழ் பேசுகிறது நாங்கள் பக்கத்தில். அவர் பேட்டி முடிச்சுட்டு போன பிறகு அங்கே இப்போ நான் அப்போல்லாம் வந்து ஜூனியர் ரிப்போர்ட்டர், நம்ம அப்போ தான் வந்து அறிமுகம். அங்கே சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க. மூப்பனார் என்ன பேசுனார் தெரியுமா, இந்த கேள்விக்கு தான் பதில் சொன்னார். மூப்பனார் சொல்லிட்டு பாராருன்னு தெரியாது, இவங்க சொல்கிறத நாங்கள் எழுதி அப்படியே போவோம்.
அந்த மாதிரி இருக்குது. தமிழில் பேசுகிறாங்க அங்கே இந்த படத்தில் கங்குவால, கீழே சப்டைட்டில் போட்டுட்ருக்காங்க, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அது. அப்போ நீங்கள் அதில் கனெக்டே ஆக மாட்டீங்க. ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த முயற்சின்றது எப்படி தெரியுமா, இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது கீழே சப்டைட்டில் ஓடிச்சுன்னா பார்ப்பாங்க. இதுவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ஹாலிவுட் படங்கள் இப்படி படங்கள்லாம் வந்திருக்கு, காட்டுவாசி படம், ஆதிவாசி படம்லாம் நிறைய வந்திருக்கு. ஆனால் அந்த படத்தில் கூட ஒரு கதை இருக்கும், ஒரு குறிப்பிட்ட சமூகம், 2 குழுக்கள் இருக்கும், அவங்களுக்குள்ள சண்டை வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 கிராமம், 5 கிராமத்தை வெளியிலேருந்து ஒரு வெள்ளக்கார டீம் வந்து ஒரு கிராமத்தை கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கிராமத்தை காலி பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு கிராமம் இருந்துச்சுன்னா அந்த கிராமம் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை காசுக்கு ஆசைப்பட்டு வெளில போகிறாங்கல்ல, இப்படின்னு பல கதைகள் அதுக்குள்ளே சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே தெளிவில்லாமல் இருக்குது. நீங்கள் எடுத்த முயற்சி, எடுத்த எஃபர்ட் எல்லாமே அருமையாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குங்களா? ஸ்டார்டிங் நல்லா பண்ணுறீங்க, ஃபினிஷிங் விட்டுட்டீங்களே. இதில் என்ன பிரச்சனைனா அடுத்த பதட்டம் வேறு இருக்குங்க. முதல் பார்ட்டு அப்படின்ட்டாங்க, அடுத்து 2வது பார்ட் வேறு இருக்குது. கடைசியில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வேறு வச்சுட்டாங்க. ஒரு பெரிய ஹீரோ வேறு வந்துட்டார். அவர் செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அவர் கேரக்டர் உள்ள நுழையும் போதே கேவலமான கேரக்டராக காட்டுறாங்க. அந்த கேரக்டரைசேஷனே என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து இந்த கேரக்டர் வந்து வேசியோட பையன், தவறான உறவுக்கு பிறந்த பையன், இவன் அதிகாரத்தில் உட்காரக்கூடாதுன்னு ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. ஒரு பெரிய கேரக்டர் ரிவீல் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த கேரக்டர் பேரை சொல்ல. அந்த கேமியோ அப்படிங்கிறது கதைக்கு தேவையான ஒரு கேமியோவா இருந்ததா சார்? அதை தான் சொல்ல வந்தேன் நான். அந்த கதையே இல்லையே, அப்புறம் கேமியோ வச்சு என்ன பண்ணுறது நம்ம? ஆக்சுவலாக அந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க சொல்கிற அந்த ஜஸ்டிஃபிகேஷனே தப்பாக இருக்குது. நீங்கள் ஆதிவாசிகளுக்குள்ளே வந்து அங்கே தலைமை பீடத்துக்கு யார் வருவாங்கன்னு நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். சண்டை படம் நிறைய வந்திருக்கோம். சண்டைலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் இவங்க அந்த ஒரு கேரக்டரை உருவாக்கின விதம் இருக்குல்ல, அங்கே தான் தப்பு இவங்க பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி நம்மளால் ரசிக்க முடியாத ஒரு கேரக்டர், ஒரு அக்லியான கேரக்டர், அருவருப்பான ஒரு கேரக்டர்னா கூட வச்சுக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் செஷனே கேமியோன்னு சொல்லுன்னு காமிக்கிறாங்க. அவருக்கு இருந்து அந்த சொல்லுவாங்கள்ல, டேய் எந்த மரியாதையாக போச்சுடா உன்னால், கேமியோக்கான மரியாதையாக போச்சுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது 2வது பார்ட்டில் தான் இந்த யூரியாவுக்கும் அந்த கேமியோ கேரக்டருக்கும் சண்டை நடக்கும். அண்ணன் தம்பிக்கே சண்டை நடக்கிற மாதிரி தானே வச்சுங்களேன். சொல்லிட்டோம், ஆடாடா மைண்ட் வாய்ஸ் அனுப்பிச்சு வெளியே பேசிட்டாங்க. கார்த்தி தாங்க, அது வேற யாரும் இல்லைங்க. இதுல பாபி தியோல் பாலிவுட்ல இருந்து இங்க இந்த படத்துக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவருடைய கேரக்டரைசேஷன் அண்ட் அவருக்கான ஸ்பேஸ் அவரை சரியா யூஸ் பண்ணிருக்காங்களா படத்துல? ஆனா உண்மையிலே இந்த அனிமல்னு ஒரு படம் நான் பார்த்தேன். அந்த படத்துல வந்து அனிமல் வந்து மிருகத்துக்கு வந்து எதிராளி யாருன்னு தெரியாது, அது டார்கெட் வச்சது தான். அந்த மாதிரி அனிமலில் வந்து பிசாசு மாதிரி இருந்தார் அவர். பார்க்குறவனெல்லாம் கொல்லுவார், கொடூரமாக இருக்கும். எல்லாரும் சுற்றி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பார், ஒரு அசிங்கமான ஒரு விஷயம்லாம் பண்ணுவார். ஆனால் அந்த கேரக்டர் ரசித்து அது பெரிய லாபம் சம்பாரித்த படம் அது. அது ஒரு கேரக்டரே பயங்கர கொடூரமாக இருக்கும்ல, அந்த கேரக்டரை கொண்டு வந்து இங்கே வில்லனாக தான் வச்சுருக்காங்க. பட் கேரக்டரைசேஷன்லாம் கரெக்டு தான். ஆனால் அவரை இன்னும் சரியாக பயன்படுத்தியிருக்கணும். அவர் பாபி தியோல்னு நீங்களாம் சொல்லணும். பாரு அவர் தான் பாபி தியோல், இந்த வந்தார்ல, இந்த இருக்கார்ல அப்படின்னு நீங்கள் சொல்லணும் கேரக்டரைசேஷனை. அந்த மாதிரி இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அவரும் அப்பப்போ வராரு, திடீர்னு காண போயிடுறாரு, அப்புறம் திருப்பி வராரு, அவர் வந்திருக்காரா, ஆமாம் வந்திருக்கா, நிற்கிறாருல அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி அவரை பயன்படுத்தியிருக்காங்க தவிர மற்றபடி அவருக்கு தனி ஒரு பெரிய விஷயத்தை யூஸ் பண்ணலை. பட் இந்த கதையிலேயே டக்குன்னு நமக்கு மைண்டில் நிற்கிற கேரக்டர் ஒரு 4 கேரக்டர் அந்த மாதிரி தான் நிற்பாங்க. ஆனால் அந்த 4 கேரக்டருமே நல்லா நடிக்கிற கேரக்டர். KS ரவிக்குமார் அவர் யூஸ்வலாக அவரே டைரக்டர், அவருக்கு ஒரு கமிஷனர் வேஷம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு கமிஷனரை உலகத்தில் நம்ம பார்க்க முடியாதுங்க, அப்படி ஒரு கேரக்டர். அதுவும் வேஸ்ட் ஆயிடுச்சு. யோகி பாபு வரும்போது ஃப்ரேம்குள்ளே வந்துட்டார்னாவே ஒரு சிரிப்பாங்க, எல்லாருமே நினைப்பாங்கல்ல. இதுலேயும் வராரு, சிரிக்க வைக்கணும்னு நினச்சி என்னென்னமோ பண்ணுறாரு, சிரிப்பு மட்டும் தான் வர மாட்டேங்குது. அவர் மாதிரியே இன்னொருத்தர் இருக்கார், இன்னொரு கேரக்டர், கிங்ஸ்லி கேரக்டர். அவர் அதுக்கு மேலே. யோகி பாபு ஒரு பக்கம் போட்டு நம்மளை பொழந்து கட்டுறாருன்னா சிரிப்பை நீ இனிமேல் சிரிக்கவே கூடாதுன்னு அடிப்பாருன்னு வச்சுங்களேன். இவர் இந்த பக்கம் அவன் என்ன அடிக்கிறது உங்களை, நான் அடிக்கிறவங்கள அவர் திருப்பி அடிக்கிறார். 2 கேரக்டரும் காமெடி கேரக்டர்னு சொல்லி பணம் பார்க்குறவன பொழந்து கட்டிட்டாங்க. ஹீரோயின் ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்க. இவங்க தான் மொத்தமே கேரக்டர்ஸ். 5 கேரக்டர் தான் நீங்கள் பண்ண முடியும். கேமியோவில் கார்த்தி உள்ளே வந்துடுறாரு. மொத்தமாக 6 கேரக்டர் தான் இருக்குது. இந்த 6 கேரக்டருமே கேரக்டரைசேஷனோட நம்ம ட்ராவல் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. ஏன்னா எந்த கேரக்டருமே போனது அப்படியே நிற்குது. இப்போ இடையில எங்கேயோ ஒரு இடத்துல கோவேஸ்வரில் வந்து போன மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான். வந்தாங்க ஒரு இடத்துல. அப்படி தான் இருக்குங்க, வந்தாங்க அவங்களும். அந்த மாதிரி எந்த கேரக்டருக்குமே ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு விஷயம் இல்லாமல்
ஆனால் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சரி, கேமரா ஒர்க் சரி, அந்த அந்த உழைப்பை வந்து நம்ம வந்து சாதாரணமாக இட போட முடியாதுங்க. ஏன்னா படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும். நான் அவ்வளோ தூரம் நானும் முயற்சி ஒரு வெளியே போயிட்டுருக்கு. அப்போ ஒரு ஷாட் வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ மெனக்கிடுவோம் அப்படின்னு தெரியும். பார்த்தா பிரம்மாண்டங்க. ஒரு 300-500 பேர் நிற்கிறாங்க ஒரு ஃப்ரேமில். எந்த மூஞ்சும் தெரியாது, எல்லா மூஞ்சும் ஆதிவாசி மூஞ்சிங்க. அப்படி ஒரு கேமரா மேலே டாப்பில் உள்ளே பார்த்தோம்னா ஒரு பெரிய காட்டுக்குள்ளே எங்கே திரும்பினாலும் மனித தலையாக தான் இருக்குது. இதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நம்ம தமிழ் படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம அப்படி பயங்கரமாக அந்த சூர்யா சொன்னார்ல ஒரு டைலாக், அதை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். வாய் பொழந்து பார்க்குறதுன்னு பார்த்துக்கலாம். அப்படி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம டைலாக் பேசுவோம்ல, அப்போ நம்ம ஃபோன் எடுத்து நோண்டிகிட்டு இருப்போம். ஏன்னா புரியாது முயற்சி. பட் அந்த முயற்சி வந்து கை கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன் நான். நிச்சயமா சார். சூர்யாவுக்கு இது ஒரு பேன் இண்டியா ஃபில்மாக அமையும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்திய மொழிகள்ன்றதை தாண்டி அதையும் தாண்டி உலக மொழிகள்லேயே அதிகமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதிகமாக டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பேன் இந்தியா ஒரு ஹீரோவாக மாற்றுறதுலேருந்து சூர்யாவை மாற்றுறதுல இந்த படம் தவறிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? எனக்கு இது பேன் இண்டியா ஃபிலிம் போகிறது பிரச்சனை கிடையாது. இது வந்து அவரை மாற்றுறாங்க, ஹீரோ மாறுறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் எங்கே போனாலும் அவங்க தேடுற விஷயம் ஒன்று இருக்கணும்ல. இப்போ நான் தமிழில் படம் பார்க்குறேன், எனக்கு தமிழில் கதை புரியணும்னு நினைக்கிறேன் இல்லையா? எந்த மொழியிலே நீங்கள் டப் பண்ணியிருந்தாலும் அந்த மொழியில் அவனுக்கு அந்த கதை புரியணும்ல, இந்த கதையோடு அவன் ட்ராவல் பண்ணணும்ல. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு படம் வெற்றி படம் அப்படின்னா எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒன்று அந்த ஒரு 4 பாட்டாவது நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகணும், திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி இருக்கணும். படம் ஒன்றும் பெருசாக இல்லைனாலும் பாட்டு மைண்டில் இருந்துகிட்டே இருந்தாலும் படம் பரவாயில்லப்பா அப்படின்னு தோணும். இல்லை கதை நம்மளை வந்து ஈர்க்கணும். நீங்கள் சமீபத்திய படமே எடுத்துப்போமே, லப்பர் பந்துன்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு. அதில் வந்து இப்போ பாட்டால் படம் ஓடிச்சா கதையால் படம் ஓடிச்சானா ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுது. ஒரு பக்கம் விஜயகாந்தோடைய பாட்டு எங்கே திரும்பினாலும் வந்து பொட்டு வச்ச அப்படின்னோடனே எல்லாரும் நம்ம வந்து அப்படியே ஈல்டாகி ஆஹா கேப்டன் வந்துட்டாரடா, இதை விட ட்ரிபியூட் கேப்டன் கொடுக்க முடியாதுன்னு அதை ஒரு ரசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதில் வந்து அந்த ஈகோ கிளாஷ் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. பொண்ணோட காதலனுக்கும் ஐயோ நம்ம லவ் பண்ணுற பொண்ணோட அப்பனுக்கும் தாண்டா நமக்கு பிரச்சனைன்னு ஒரு ஈகோ ஒன்று இருக்கு இல்லையா? இது கரெக்டாக அங்கே வந்து உட்காந்துச்சு. கிரிக்கெட் விளையாடி எல்லா ஊர்லேயும் நடக்குங்க, இந்த மாதிரி பஞ்சாயத்து எல்லா ஊர்லேயும் இருக்கும். அப்போ அது அவனுக்கு கரெக்டாக பொருந்தி போகிறோமோ அந்த படத்தை வந்து ஓஹோன்னு கொண்டாடுறோம்ல. அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் அமரன் ஒரு படம் ஓடுது, அது ஒரு ரியல் இன்சிடென்ட்டு நம்ம ரசிக்க முடியாது, பெருசாலாம் நமக்கு வந்து அந்த உணர்வு வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் தேசியப்பற்று இருந்தால் கூட அதை விட எமோஷனல் அதிகமாக இருக்குது. புருஷன் செத்து போயிட்டாருன்னா கூட அந்த பொண்ணு ஏமா நீ தைசா அழுதுருமா, நீ ஏமா பயங்கர நீ எப்படியாவது அழுதுருமான்னு நம்ம சொல்கிற மாதிரி. ஆனால் அவங்க எங்கேயுமே அழலை. சாய் பல்லவினுடைய கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர் செத்து போயிட்ட பிறகு, சிவகார்த்திகேயனா அந்த முகுந்த் வரதராஜனுடைய மரணத்துக்கு பிறகு இந்த கேரக்டர் அழவே இல்லை எங்கேயுமே. அந்த சோகம் நம்மளை தொத்திக்கிச்சு. படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எல்லாம் அழுதுனே வெளில வரான். இப்படி இருக்கணும் ஒரு படம்னா. சரி, இந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தொடங்குனது முடிகிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாலும் கிடைக்கவே இல்லை. ஆனால் என்னன்னா சூர்யா பயங்கர மெனக்கெட்டுருக்காருங்க, ரொம்ப உழைச்சிருக்காரு, உடம்பெல்லாம் பயங்கரமாக ஏற்றி இறக்கியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கதையில் கவனம் செலுத்தலைன்னா ஏற்கனவே 2 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு, 2.5 வருஷம். இதே மாதிரி இருந்தார் வச்சிங்களேன், ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து அடுத்த இன்னொரு படத்தை முடிச்சு ரிலீஸ் ரெடி ஆகிட்டார். அட்லீஸ்ட் அதுலேயாவது அவர் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும். இதில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டஸியான வர இடங்கள்லாம் 5ஆன படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவருடைய இந்த சட்டை கலர் சட்டை போட்டுன்னு ஓடி வரதா இருக்கட்டும், இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த படத்தினுடைய ரிசம்லன்ஸ் இருக்குது. அந்த பேசுகிற டைலாக் போர்ஷனும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது. அப்புறம் சிஜி ஒர்க்குன்னு நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே அப்ரப்டாக வீடியோ கேம் நம்ம விளையாடுற பசங்க கூட நல்லா விளையாடுறாங்க. அதை விட மோசமாக இருக்குது. ஒரு முதல சண்டை ஒன்று வருது, அதில் ஏன்டா அந்த சண்டையை போட்டாங்க? அந்த முதல சண்டைக்கும் அந்த படத்துக்கும் என்னடா சம்பந்தம்? இவங்க என்ன நினச்சி எடுத்திருப்பாங்கன்னா, இதெல்லாம் பார்த்தோன்னே குழந்தைகள் அப்படியே மகிழ்ச்சி அடைஞ்சிரும், பயங்கரமாக ஹாலிவுட் தரத்தில் நம்ம ஒரு சண்டை வச்சுருக்கோம், அது முதல்கிட்ட பேர் சண்டை போடுறாரு ஹீரோ அப்படின்னு பார்க்கலாம் நம்ம அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அது பூராவும் வந்து நான் தியேட்டரில் தான் பார்த்தேன், பிவிஆர் தியேட்டரில் தான் பார்த்தேன். அந்த மாதிரி சண்டை வரும்போது எல்லாரும் பூரா மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கனெக்ட் ஆகவே இல்லை. சிஜின்னு கீழே போட்டாங்க, ரியலிஸ்டிக் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. சிஜின்னு கீழே போட்ட பிறகு ஓகே ரைட், இது முடிட்டோம் இந்த சண்டை, அப்புறமா நம்ம கதை எதனா வருதா பார்க்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எல்லா உழைப்பும் எல்லாரும் கரெக்டாக போட்டிருந்தாலும் தனித்தனியாக இருக்குது. அது ஒன்றா சேர்ந்தால் தானே உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியும். 3Dல படத்தை வெளியிட்டு இருந்தாங்க, 3Dக்கான ஒரு படமாக இருந்ததா? இல்லை, எனக்கு வந்து அதுலேயும் டிசப்பாயிண்ட் தாங்க. நாங்கள் படம் பார்க்கும்போது எங்களுக்கு ஓப்பனிங்கே தப்பாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாம் சத்தம் போட்டு ஆப்ரேட்டர்கிட்ட சத்தம் போட்டு படத்தை நிறுத்தி
ஏன்னா படம் ஓப்பன் பண்ண உடனே பிளர்ராக இருந்துச்சு. ஒரு கண்ணாடி போட்டால் கரெக்டாக இருக்கும் போல இருக்கு, கண்ணாடி போட்டாலும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, கழட்டினாலும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. போட்டால் அவங்க அதை வந்து கரெக்டாக ப்ரொஜெக்ஷனில் ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. திருப்பி அகைன் மறுபடியும் இது பண்ண பிறகு தான் போட்டாங்க. பட் 3D எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும்ல, அது எப்படின்னா நம்ம வந்து நான் சின்ன வயசில் இப்போ வந்த படங்களே எனக்கு மண்டைக்குள்ள எதுவும் நிற்கல பெருசாக. மைடியர் குடிச்சா தானே ஒரு படம் வந்துச்சு, அது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் நம்ம வாய்க்கிட்டே வரும். அந்த 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 என்ன சொல்றது குட்டி சாத்தான் வந்து நம்ம கைக்கிட்ட வந்து என்னமோ பண்ணோம், கண்ணை போய் பிடுங்க வரும், எதோ பண்ணோம். அதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கும். அப்படியே அப்படி தட்டை வீசி அடிச்சா முன்னாடி வந்து நம்ம முன்னாடி விடும். இதுதான் 3D எஃபெக்ட்ன்றது. இதில் சண்டைலாம் இருக்கு, சண்டை பாட்டில் செதறது என்னென்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம முன்னாடி வர மாதிரி இருக்க தவிர அது சாதாரணமாக இருக்குது. ஒரு பெரிய எஃபெக்ட் போட்டு அதுக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டிய வேலையே இல்லை. 3D எஃபெக்ட்டும் நமக்கு ஒன்றும் பெருசாக கை கொடுக்கல என்னுடைய பார்வை. பட் ஒருவேளை ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்குதுன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி தானே படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இனி போக போக தான் படத்தோட கண்டிஷனே தெரிய வரும். நிச்சயமா சார். சூர்யாவோட கெரியர்லேயே ஒரு ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபில்மாக இந்த படம் இருந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சினிமா இதுன்னு பார்த்தோன்னா ட்ரெண்டுன்னு பார்த்தோன்னா எந்த ஹீரோ எந்த ஹீரோவோட படங்கள் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய ஃபேன்பேஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட அடுத்த படங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி முடிவாகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபில்ம், அதுவும் இப்போ ஒரு கலவையான விமர்சனங்கள் வரும் அப்படின்னும் போது அவருடைய அடுத்தடுத்த படங்களில் இதில் அந்த மாதிரி இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, டெஃபினட்டாக கண்டிப்பாக அவருக்கு ஒரு தாக்கம் இருக்கும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிமு. நீங்கள் பட்ஜெட்லாம் விட்டுருங்க, ஹையஸ்ட் பட்ஜெட்டாக அது கலெக்டாக பண்ணுமான சந்தேகம் தான் நமக்கு. ஆனால் இவங்க ஸ்க்ரீன்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. இப்போ 10,000 ஸ்க்ரீன் 11,000 ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க இல்லையா. நீங்கள் இங்கே வந்து தமிழில் படம் வந்து நல்லா போயிட்டு இருக்கும்போது விட்டுருவாங்க, சரியில்லைன்னா மாற்றிடுவாங்க. எல்லா பக்கமும் அப்படி தான் நடக்கும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் குறைஞ்சிச்சுன்னா ரெவென்யூ குறைஞ்சிரும். இது பெருசாக போடும்போதே பெருசாக போட்டதுனால இந்த பட்ஜெட்டை அவங்க ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வாய்ப்பு இருக்கு, பிரேக் ஈவன் ஆகுமானா ஆகும், ஆனால் லாபம் கிடைக்குமானா கஷ்டம். நீங்கள் 350 கோடி வந்துருச்சுனாலும் ஷேரிங்னு போகும்போது தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் போயிடும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு பர்சன்டேஜ் போயிடும், அப்புறம் ப்ரொடியூசருக்கு வரும். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரேக் ஈவன் வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து அவர் படம் அடுத்தடுத்து வர படங்களில் கதையோட நல்ல விஷயம் சொன்னார்னா தப்பிக்கலாம். பட் எந்த படமும் வந்து எந்த ஹீரோவுக்கும் படம் இந்த படம் ஜெயிச்சாதான் அடுத்த படம் ஹிட்டு கொடுத்தாதான்லாம் கிடையாது. ஏன்னா ஆனானப்பட்ட ரஜினிகாந்துக்கே அண்ணாத்தை பெருசாக போகலை, அதுக்கு முன்னாடி தர்பார் பெருசாக போகலை, வரிசையாக படங்கள் வந்து பெருசாக போகல. ஆனால் ஜெயிலர் வந்து அடிச்சு தூக்கிட்டு போச்சு இல்லையா, லால்ஸ் எல்லாம் பெருசாக போகல. அதனால் நீங்கள் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் தப்பிக்கலாம், இல்லைன்னா கஷ்டம். இப்போ கமலஹாசனுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு படம் வந்து ஹிட்டு கொடுக்கும், அடுத்த படம் ஃப்ளாப் ஆகிடும். இப்போ இந்தியன் 2 வந்து படத்தை தியேட்டரில் வந்து செம்மையாக பயங்கரமாக டிசப்பாயிண்ட்டு, ஓடிடியில் வந்து பயங்கரமாக ஓட்டிட்டாங்க. இப்போ அடுத்து அவர் என்ன படம் கொடுக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணுறாங்க. தக் லைஃப் ஒரு பக்கம் முடிஞ்சிருக்கு, இந்தியன் 3 வந்து அவங்க தியேட்டர்கள் ரிலீஸ்ன்றாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு நடிகருடைய படம் இதில் போயிடுச்சு, இது சரியாக போகலை, அதனால் அடுத்த படமும் அதை பாதிக்கும் அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை. இப்போல்லாம் அது தெளிவாயிட்டாங்க, ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் கொடுக்குறத பொறுத்து தான் என்ன கண்டென்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ, கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா கொண்டாடிடுவாங்க. அதனால் யாரும் முந்தைய படம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒன்றா இருக்கும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் கொடுத்த முதல் படம் வந்து இந்த தயாரிப்பாளருக்கு பிரச்சனை வரும், முதல் படம் எங்களுக்கு பயங்கர லாஸ், அதனால் இந்த படத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க, காம்பன்சேட் பண்ண கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ தயாரிப்பாளருக்கு தான் அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். பட் வாங்குறவங்களுக்கு லாபம் இருக்கும். ஒருவேளை இந்த படம் அவங்களுக்கு ஓடிச்சுன்னா அடுத்த படம், இந்த படம் உங்களுக்கு கையை கடிக்குதுன்னு வச்சுங்களேன், அடுத்த படம் வருது ஏதோ ஒரு படம் XY அவர் எடுக்கிற படம், அது அவருக்கு வந்து தப்பிக்கலாம். அது மாதிரி தான் சூர்யா கதையும். சூர்யாவுக்கு இந்த படம் பெருசாக போகலன்னா இன்னொரு கார்த்திக் சுப்ராஜ் படம் இருக்குது, அடுத்து வேறு படங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க தப்பிக்கலாம். நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்கள் பேசுனதுக்கு நன்றி. நன்றி.